வெல்கம் டு ஐரக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே. இப்போ என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, தம்பி போவோமா அவங்க சேனல் தான் பார்க்க போறோம். ரீசெண்டா போட்ட வீடியோ தான் பார்க்க போறோம். பார்க்கலாமா? ஓகே. ஹலோ கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ நம்ம எலெக்ஷன்ல நடக்கிற ஒரு சில இன்ட்ரெஸ்டிங்கான தகவல் தான் பார்க்க போறோம். நான் உங்க ஜெடி நீங்க பார்த்துருக்கிறது. ஆரம்பிக்கலாங்களா? தம்பி இருக்கியா? யாரி போயிடுச்சா? போவோமா? கொஞ்சம் பர்சனல் ஒர்க்னால வீடியோ தொடர்ந்து போட முடியல. ஒர்க்லாம் முடிஞ்சது. இனி தொடர்ந்து வீடியோ வருங்க. ஸோ வீடியோ வராதுக்கு மன்னிச்சு. எலெக்ஷன் வேற லெவலில் ஃபன்னாக விறுவிறுப்பாக போயிட்டு இருக்கு. அதில் நடக்கிற ஒரு சில இன்ட்ரெஸ்டிங்கான சம்பவங்களை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். வணக்கம்மா. போடவே இல்லை நம்ம. வாங்கம்மா. வீட்டுக்காரர் என்ன பண்றாரு? விளக்கு மறுப்பிடுறாரு. சரியா வாயா. கான்கிரீட்டை கொண்டு வந்து கட்டி எங்கே பார்த்தாலும் கான்கிரீட்டை போட்டு இந்த கோயம்புத்தூருடைய தட்பவெப்பநிலை 2-3 டிகிரி கொண்டு வந்து கட்டி எங்கே பார்த்தாலும் கான்கிரீட்டை போட்டு இந்த கோயம்புத்தூருடைய தட்பவெப்பநிலை 2-3 டிகிரி தேர்தல் பரப்புரையில பயங்கரமா போயிட்டு இருக்கு. அதுவும் டிஎம்கே சொல்லவே வேண்டாம். அடுத்து உதயநிதி அரசியலுக்கு வந்தா தமிழ்நாட்டுல என்ன லாபம்னு கேட்கிறாரு. திராவிடத்தோட எதிரிகளையும் திராவிடமா என்னன்னு தெரியாத பழனிசாமி மாதிரியான துரோகிகளையும் தினமும் இப்படி கதற விடுறாரு. அதுக்குத்தான் அவர் வந்திருக்கிறார். இங்க பக்கத்துல இருக்க அரியலூர் மாவட்டத்துல அனிதான்ற ஒரு குழந்தை நல்லா படிக்கக்கூடிய பொண்ணு 1200க்கு 1120 மார்க். எவ்வளவுமா? 1200க்கு 1720. நீங்க இந்த 3 வருஷத்துல இந்த மகளிர் கட்டணமில்லா பேருந்து வசதி திட்டத்தின் மூலமாக எத்தனை பயணங்களை தெரியுமா மேற்கொண்டிருக்கீங்க? 450 கோடி பயணங்கள். பஸ் ஏத்த மாட்டேங்கிறாங்க. எலெக்ஷன்ல யார் இருக்காங்களோ இல்லையோ, இவர் இல்லைன்னா ஃபன்னே இல்ல. டார்ச் லைட் கூட ஃப்ரீயா இருந்துச்சு. வாங்கிக்கங்கன்னு ஃப்ரீயா கிடைச்சிச்சு. அதே நான் எடுத்துக்கல. ஏன்னா அந்த விளக்கு பிடிக்கிற வேலையெல்லாம் நமக்கு வேணாம். ஐயோ நான் தான் மாப்பிள்ள. பாவையா இந்த மனுஷன் எதிர்கட்சி கலாய்ச்சா பரவாயில்ல, கூட்டணியில் இருக்க சொந்த கட்சியே அவரை கலாய்க்குது. இன்னைக்கு பாஜக பார்க்கும் போது அத்தனை பெரிய தலைவர்கள் மேடையில் இருக்கிறார். இபிஎஸ் அவர்கள் இருக்கிறாரு. சூப்பர். ஓபிஎஸ்க்கு இபிஎஸ் 57 ஆண்டு காலம் இரு கட்சிகள் ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றார்கள். நமக்கெல்லாம் மாற்றம் வர வேண்டும். எலெக்ஷன் பிரச்சாரம் தான் போகுது இல்ல போட்டோ ஷூட் போகுதான்னு தெரியல. எல்லாரும் மாத்தி மாத்தி போட்டோ காமிச்சு கலாய்ச்சிக்கிறாங்க. என்னவோ பார்க்க நமக்கு நல்ல ஃபன்னா இருக்கு. திரு மோடி அவர்களோ, திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களோ, திரு அமித்ஷா அவர்களோ 2019ஆம் ஆண்டு அடிக்கல் வச்சு நாட்டிட்டு போன கல்லு. நான் இந்த கல்லை திருப்பி கொடுக்க மாட்டேன். கண்டிப்பா கொடுக்க மாட்டேன். இந்த செங்கலை நாடாளுமன்றத்துல காட்ட வேணும். ரோட்ல காட்டி பிரயோஜனம் இல்ல. அதனால என்ன பயன்? விளம்பரத்திற்காக செங்கலை தூக்கி காட்டுறான். ஸ்கிரிப்ட மாத்தப்பா, கதையை மாத்து. இதையே காட்டிட்டு இருக்க வேண்டாம். இப்படியே பேசிக்கிட்டே இருந்தா என்னடா அர்த்தம்? எது பெருசுன்னு அடிச்சு காட்டு. மாத்துங்க அப்படின்னு. அதாவது எய்ம்ஸ் வச்ச கல்ல காட்டின. இங்க ஒருத்தர் பல்ல காட்டிட்டு உட்கார்ந்துருக்காரு பாருங்க. தெரியுதாமா? எதை காட்டுறாரு? நானாவது கல்ல காட்டுறேன். இவர் எதை காட்டுறாரு? பல்ல காட்டிட்டு இருக்கான்னு சொன்னாரு. அதுக்கு ஒரு நீ என்னத காட்டுற? ஐயோ என்ன நீ எதை காட்டிட்டு வேற ஏதாவது காட்டுறியா? நீ காட்டினா சரி, காட்டினா தப்பா? சரியான போட்டி. மாட்னடா மாட்ன. அற்புதமான படம். செல்ஃபியா? யாரு கல்ல போட்டு நிச்சது? நாமளா அவியா? சுப்ரீம் கோர்ட்டே வந்தாலும் உன்னை ஒண்ணும் பண்ண முடியாதுடா. இத இப்படியே கீழே சில்லறை விழுந்துருச்சு. சில்லறையை தேடிட்டு இருக்காரு.
இது மாதிரி ஒரு போட்டோ யார் காலையாவது நான் விழுந்த மாதிரி ஒரு போட்டோ காட்டுங்க, நான் அரசியலை விட்டு விலகிடுறேன். அப்படின்னா எத்தனாயிரம் கோடி இந்த போதைப் பொருள் கடத்திருப்பார் என்பதை பாருங்க. அந்த நபர் முதலமைச்சரோடு இன்னைக்கு ஆமா ஆமா அவர் மாட்டினாரு. விளையாட்டுத்துறை அமைச்சர் அவரோட நெருக்கமா இருக்கிற புகைப்படம். நாங்க ரொம்ப கேவலமா ஈக்குவல் ஃபைட். லெவலுக்கு இறங்கி அடிமட்ட வரைக்கும் போய் அலசுவோம். இந்த மாதிரி எலெக்ஷன் சம்பவமே இன்னும் நிறைய இருக்கு. இதை டெஸ்ட் பண்றதுக்காக இந்த கண்டென்ட் போட்டிருக்கேன். இது உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லைன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. ஓகே மக்களே, அடுத்த வீடியோல Test பார்க்கலாம். பண்றதுக்குன்னா- இன்ட்ரெஸ்ட்டுக்காக இந்த செஷன் அட்டெண்ட் பண்ணுங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆனா இதுக்கே எப்படின்னா இப்போ 2026 வர எலெக்ஷன்லாம் என்ன போதான் தெரியல. அதுல விஜய் வேற வராரு, சும்மாவே அவங்க செய்யறாங்க. விஜய் எல்லாம் என்ன பண்ண போறான்னு தெரியல. ஆமா இல்ல, என்ன ஆக போதோ தெரியலையே. ஆமா. இதுக்கு முன்னாடி வாய் சண்டையா தான் இருக்கும். நான் அப்படி பண்ணேன், நீங்க இப்படி பண்ண, இப்போ அப்படி மாறிடுச்சு. இப்போ அதான் டெவலப் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ போட்டோ எல்லாம் காட்டி காமிச்சு ஆதாரத்தோட ஆமா, ஆமா. மாறி மாறி நிறைய பேர் இப்போ மீம்ஸ் எல்லாம் போடுறாங்களே, அதை வச்சே உங்களுக்கு அது ஒரு இது கிடைச்சிருது. அவங்க கூட்டத்துல இருக்கவங்களே சொல்லிடுவாங்க போல இருக்கு, இதெல்லாம் பண்ணுங்க இதெல்லாம் பேசுங்கன்னு. யாராவது சொல்லிதான் பேசுவாங்க கண்டிப்பா. 2 பேருமே அதுக்குன்னு ஒரு குரூப் இருக்கும். அவங்களை கொடுத்து நீ இப்படி சொல்லு. ஆனா ஈக்குவல் ஃபைட், ஒண்ணுமே பண்ண முடியாது. ஆமா, நீ இத பண்ண நான் அத பண்ணேன்னு மாத்தி மாத்தி குறை ஆனா சொல்லலாம். மொத்தத்துல 2 பேருமே ஒண்ணும் பண்ணல. நம்ம தான் மாட்டிக்கிட்டு முடிக்கிறோம். நல்லா இருந்துச்சு. ஓகே, எங்க வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும்